ஒன் பை ஒன் சால்வ் பண்றேன் சரிங்களா? மேக்ஸிமம் மினிமம்னா என்னடா கண்ணு? மேக்ஸிமம் உனக்கு தெரிஞ்ச நாளே சொல்லு. மேக்ஸிமம்னா என்ன, மினிமம்னா என்ன? மேக்ஸிமம்னால ஒரு பாயிண்ட் சார். ஆ, மினிமம்னா அருமையான ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. ஓகே. நீங்க எது ரிலேட்டட் வேணா சொல்லிக்கலாம். மேபி உங்க ரிலேட்டடா மார்க், ஸ்டூடண்ட் அங்க இருக்கிறவரோட இது, இல்ல ஒரு ஷீட்ல இருக்கிறத வச்சு நம்ம லென்த் வச்சு சொல்லிக்கலாம். இங்க மேக்ஸ்னால மேபி உங்களுடைய மேபி எக்கனாமிக்ஸ்னால பிசினஸ் ரீதியா சொல்றேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பிசினஸ் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா நல்லா பீக்ல போவோம், இல்ல நல்லா டவுன்ல போவோம். இது 2 தான் நம்மளுக்கு ஆப்ஷன். அப்ப நம்ம பீக்ல போகும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து இன்கிரீஸ் ஆகும். அண்ட் நம்ம டவுன்ல போகும்போது ப்ராஃபிட் வந்து நம்ம மேபி லோ ப்ராஃபிட்டா இருக்கும் ஆர் லாஸ்ல போகும். சரிங்களா? அப்ப இதுதான் மேக்ஸிமம் மினிமம். சரி சார் மேக்ஸிமம் மினிமம் இங்க என்ன சார் டெரிவேட்டிவ்ல வேணும் அப்படின்னா, ஒரு 2, 3 ஃபங்ஷன் மாரி டெரிவேட் பண்ணிட்டாங்க. எப்படியுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ரிலேட்டட் டூ இதா இருந்தாலும் சரி, ஒரு புரோகிராமிங் முக்கியம். அதாவது நம்ம தினமும் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் முக்கியம். கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்ஷன் மெத்தட் வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஃபங்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிவன் குடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த ஃபங்ஷன் ஓகே வந்து என்ன சொல்றாங்கன்னா, y f of xன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே ஸ்டெப் சார். என்ன y f of x. சரியாம்மா? ஹேண்ட் புரியலன்னு சொல்லுங்க. நான் வேற மாரி எழுதிட்டேன். சரிங்களா? இல்ல சார், இல்ல சார். ஓகே. இத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கிவன் குடுத்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னது? இத வந்து கிவன் குடுத்திருப்பாங்க. சரியாம்மா? ஓகே சார். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். dy பை dx கண்டுபிடிக்கணும். சரிங்களா? தட் ஃபங்ஷன் ஓகே ஈக்குவல் டு சார். f dash of xன்னு இருக்கும். சரியாம்மா? இது 2வது ஸ்டெப். ஓகே இந்த சார். ஸ்டெப் எல்லாமே முக்கியமா, நீ கேட்ட ஆப்டிமைசேஷனுக்கும் அண்ட் மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்க்கு இப்ப சொல்ற ஸ்டெப் எல்லாமே இம்பார்ட்டன்ட். டவுட் இருந்தா கேட்டுக்கோ. சரிங்களா? இது ஓகே வந்து சார். கிவன் ப்ராப்ளத்துல குடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல வரத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? இனிமேட்டு வர எல்லா ஸ்டெப்புமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஸ்டேஷனரி பாயிண்ட்பாங்க. சரிங்களா? அதாவது dy பை dx ஈக்குவல் டு 0 போட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே சார். 0 போட்டா கால்குலேட்டர் எடுத்திருந்தீங்களா? நான் கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ நீங்க எடுத்துட்டீங்களா? ஆ இருக்குங்க சார். இங்க காட்டுங்க. ஓ! இது பழைய மாடல் இருக்குது. அங்க நம்பர் என்ன போட்டுருக்காங்க? எம்எஸ் போட்டுருக்காங்களா? இஎஸ் போட்டுருக்காங்களா? எம்எஸ் 9 சார். எம்எஸ் சார். எம்எஸ் எஃப்எக்ஸா? முன்னாடி எஃப்எக்ஸ் போட்டுருக்காங்களா? ஆமா சார். ஓகேம்மா. சரி பார்த்துக்கலாம். ஆ சரி. இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் இல்ல. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டூ 0 போடணும். இது 0 போட்டா என்ன தெரியும்னா, எக்ஸ்ல சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது சால்வ் பண்ண போறீங்க. இது ஈக்குவல் டூ 0னா என்ன வேணும்? சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ்ல வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரியாம்மா? ஓகே சார். இது ப்ராப்ளம் போடும்போது புரியும் இன்னும். பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. சார். இப்ப 4த் ஸ்டெப் என்ன நடக்குன்னா, செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். d2y பை dx2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியாம்மா? ஓகே சார். சரி. இப்ப ஆல்ரெடி இங்க பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? எங்க? இந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல? இந்த பாயிண்ட்ட கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணணும். சரியாம்மா? இங்க என்ன பாயிண்ட்ஸ் ஓகே. கண்டுபிடிச்சீங்களோ, அத வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். d2y பை dx2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த ஓகே சார். பாயிண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒண்ணு d2y பை dx2 பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். என்ன இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஆர் இல்லைன்னா என்னவா இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். சரிங்களா? ஓகே பாசிட்டிவ் சார். வேல்யூ ஆர் நெகட்டிவ் வேல்யூவா இருக்கும். சரியாம்மா? ஓகே சார். அப்படி இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா, அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இது வந்து பாசிட்டிவா இருந்தது. நல்லா பாத்துங்க. ஆப்போசிட்டா வரும். பாசிட்டிவா இருந்தா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னங்கிறாங்க? மினிமம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறாங்க? மினிமம். மினிமம். சரிங்களா? அதே ஓகே நெகட்டிவா சார். இருந்துச்சுன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறாங்க? மேக்ஸிமம். ஓகே எஃப் ஆஃப் சார். எக்ஸ் என்னங்கிறாங்க? மேக்ஸிமம். மேக்ஸிமம். என்ன பாயிண்ட்? இங்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம்ல. இங்க என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அந்த பாயிண்ட்க்கு மேபி இது x1 வச்சுக்கோங்க. இது இங்க x2ன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன பாயிண்ட் கிடைக்குதோ அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது இந்த ரீசன் கிடைக்கும். சரியாம்மா? ஓகே. ஓகே சரி. சார். அப்ப நம்ம இங்க கண்டுபிடிச்ச பாயிண்ட் திரும்ப எங்க போய் போடணும்? எஃப் ஆஃப் எக்ஸ்ல போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ல போட்டா அந்த வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் மினிமம் ஆகும். இங்க கரஸ்பாண்டிங் ரிசல்ட் வச்சு நம்ம ம். சொல்லுவோம். இது ஒரு ப்ராப்ளம் நீட்டா ம். போட்டுக்கலாம்னா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். இப்போதைக்கு இந்த ம். பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்ப சொன்ன இந்த 5, 6 பாயிண்ட் என்னாச்சும் புரியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குதா? இது திரும்ப நீ இல்ல எக்ஸ்பிளைன் சார். பண்ணும்போது அப்பதான் நான் ப்ராப்ளத்துக்கு போட போறேன். என்ன மாரி புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிய வேணும். சரிங்களா? ஏன்னா ஓகே இதுல சார். ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, நான் கொஸ்டின் செக் பண்ணும்போது 12லருந்து 15 மார்க் வருது.
மினிமம் Okay, 12 sir. மார்க், மேக்ஸிமம் 15 மார்க் பக்கமா வருது. Okay, sir. அதனால இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா சொல்லுங்க. புரியலன்னா இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராப்ளம் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதுங்களா? புரியுது சார். நான் ஒரு ப்ராப்ளம் போட்டா எனக்கு கிளியர் இன்னும் ஆயிடும். கொஞ்சம் எஃப்ஆஃப்எக்ஸ் இன்னொரு சொல்லிடுறேன். எஃப்ஆஃப்எக்ஸ் குடுத்துருப்பான்டா கண்ணு. ஃபர்ஸ்ட் ஓகே. ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சுக்கணும். ஆ செகண்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 பண்ணணும். 0 ஓகே பண்ணா சார். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் எல்லாம் கிடைக்கும். மூணாவது ஸ்டெப் என்ன? சொல்யூஷன் ஆகும். அந்த வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மூணாவது ஓகே. ஸ்டெப் செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆல்ரெடி மேல கண்டுபிடிச்ச பாயிண்ட் அப்ளை பண்றீங்க. செகண்ட் ஓகே டெரிவேட்டிவ்ல மேல சார். கண்டுபிடிச்சீங்களா? இந்த பாயிண்ட்ட கொண்டு வந்து அப்ளை பண்றீங்க. இந்த பாயிண்ட் கொண்டு வந்து இங்க செகண்ட் டெரிவேட்டிவ்ல அப்ளை பண்றீங்க. சரிங்களா? ஓகே அப்ளை சார். பண்ண முன்னாடி என்ன நடக்குது? அந்த வேல்யூ மே பி பாசிட்டிவ். இங்க பிளஸ் போட்டுக்கிறேன். ம். சரிங்களா? பிளஸ் போட்டுக்கிறேன் பாசிட்டிவ். சரிங்களா? அந்த ஓகே வேல்யூ சார். என்னது? பாசிட்டிவா இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மினிமம். சரிங்களா? இங்க அப்ளை பண்ற ஓகே. பாயிண்ட்ல. சரிங்களா? அதே மாரி ஓகே சார். நெகட்டிவா இருந்ததுன்னா அந்த பாயிண்ட் பேர் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மேக்ஸிமம். மேக்ஸிமம். இதுதான் கான்செப்ட். நோட் பண்ணிக்கங்க. இன்னொரு ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஒரு ரொம்ப சின்ன கொஸ்டின், ஒரு ஸ்மால் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் ஓகே உங்களுக்கு சார். முடிஞ்சதுன்னா போர்ட் எக்ஸாம் உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் வருது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே சார். ரொம்ப ரொம்ப சின்ன கொஸ்டின். ஃபைண்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். Find maximum or minimum of the following function y equal to x square plus 2x plus 3. Okay. ஓகே சார். சரி. மேல இருக்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபைண்ட் மேக்ஸிமம் நீங்க கேட்குற ஸ்டெப் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ். அப்ப கிவன் வந்து எஃப் ஆஃப் எஃப் எக்ஸ். ஆஃப் எக்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் ஆமா ஒர்க் சார். என்ன? டெரிவேட்டிவ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் டெரிவேட்டிவ் பிளஸ் கண்டுபிடிக்கணும். அப்படியே ம். ஃபாலோ பண்ணிக்கோ. அந்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? dy by dx கண்டுபிடிக்கணும். சொல்ற ஓகே கதை என்ன சார். வரும்னு? என்னோட டெரிவேட்டிவ் 2x சொல்லுங்க. 2x வெரி குட். பிளஸ் 2. பிளஸ் 2. டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பாருங்க. இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி சால்வ் பண்ணுங்க சார். சரி பண்ணிடலாமா? அப்ப dy by பண்ணிடுங்க dx சார். என்ன? 2x plus 2 தானே? அப்ப ஆமா 2x சார். plus 2 equal to 0. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப 2x equal to minus 2. -2 அப்ப x equal to இது இதுவும் கட் ஆகும்னா minus minus 1 வரும். minus 1. கரெக்டாமா? 1. ஆமா சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கு திரும்ப இன்னொரு டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? கண்டுபிடிச்சலாமா? ஆமா சார். squared y by dx squared. அப்படின்னா மீனிங் என்ன? 2x plus செகண்ட் டெரிவேட்டிவ். திரும்ப நீங்க டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாமா? ஆமா சார். அப்ப சொல்றேன் 2x plus 2 டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா என்னடா கிடைக்கும்? 2 சார். 2. அப்ப இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணணும். பாயிண்ட் அப்ளை பண்றதுக்கு xங்கிறது இல்ல. அதனால வெறும் 2 தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா?
அப்ப ஆமா சார். d squared y by dx squared ஓட வேல்யூ 2. அப்ப 2னா இது கிரேட்டர் தென், அதாவது பாசிட்டிவா நெகட்டிவா? 2 வந்து பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூ? பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்ன சொல்லிக்கிறேன்? f of x வந்து என்ன சொல்லிக்கிறேன்? மினிமம். அப்போ f of xங்கிறது இங்க வந்து என்னது? y ன்னு சொல்லிக்கிறோம். அப்போ y is minimum. கரெக்ட்டுங்களா? ஆமா y வந்து சார். என்னது? மினிமம். சரியா? மினிமம். ஓகே எந்த சார். பாயிண்ட்ல? என்ன பாயிண்ட்ல கிடைக்குது? at x equal to -1. அவ்வளவுதான்மா. at x equal to -1. இது கஷ்டமா? ஓகே. இல்ல சார். இதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லிக்கிறேன்? இந்த பாயிண்ட் கொண்டு போயிட்டு y ல அப்ளை பண்ண சொல்லிக்கிறேன். ஓகே? at ஆமா சார். x equal to -1 in y. y யோட வேல்யூ என்ன? இங்க இருக்குது பாருங்க y. 2 சார். x squared plus 2x plus 3. கரெக்ட்டுங்களா? இதுல கொண்டு ஓ போய் அப்ளை ஓகே. சரியாமா? ஓகே y ல சார். அப்ளை பண்ணணும். y ல. அப்ப ஓகே என்ன ஓகே y யோட சார். வேல்யூ என்ன? y equal to x squared plus 2x plus 3. அப்ளை பண்ணுங்க, என்ன நடக்கும்? -1 whole -1 square plus 2 into -1 plus 3. கரெக்டாமா? ஆமா சார். -1 1 ஸ்கொயர் வந்து 1 1 2 -2 plus plus 3. 3 That is equal to 1 plus 3 4 4 minus 2 2. 2 கரெக்டாமா? 2. அப்ப ஆமா இந்த சார். பாயிண்ட்க்கு இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? மினிமம். ஓகே சார். இங்க மேக்ஸிமம் இருக்குதா? இல்ல. மினிமம் மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இன்னொரு பாயிண்ட் இருந்தா மேக்ஸிமம் இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் தான். சரிங்களா? இதுல ஓகே ஏதாச்சும் சார். டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி தான் இருக்க போகுது ப்ராப்ளம். இது ரொம்ப ரொம்ப சின்ன பேசிக் ப்ராப்ளம். சரிங்களா? இல்ல சார். புரிஞ்சிச்சு சார். புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. காப்பி பண்ணிக்கமா.